அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் கணக்கு அலகு 2 எண்கள். அதில் பகுதி 3 பார்க்க போகிறோம். பகுதி 3ல் பார்த்தீங்கன்னா வார்த்தை கணக்குகளை உருவாக்குதல் 4 செயல்பாடுகளையும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்கிற படத்தில் இருக்கிற மாதிரி விலைகள்லாம் கொடுத்துருக்காங்க தானே. நம்ம தான் என்ன பண்ணணும், 4 செயல்பாடுகளையும் பயன்படுத்தி கேள்வியை உருவாக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாமா? கீழுள்ள படத்தை உற்று நோக்கி எவ்வாறு கேள்விகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்க. இது ஒரு அழகான பழமுதிர் சோலை கடை. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழத்துக்கும் விலை கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்னா 1 கிலோகிராம் விலை கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு பொருத்தமான கேள்வியை நம்ம கேட்கணும். இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஊட்டி ஆப்பிள் விலை எவ்வளவு? நீ ஏன் அதனை தேர்ந்தெடுத்தாய்? 3 கிலோகிராம் பச்சை வாழைப்பழத்தின் விலையை கண்டுபிடி. 7 கிலோகிராம் சிம்லா ஆப்பிள், பூவன் வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம் இவற்றின் மொத்த விலை என்ன? ஊட்டி ஆப்பிளுக்கும் சிம்லா ஆப்பிளுக்கும் இடையே உள்ள விலை வேறுபாட்டை கண்டுபிடி. மாலாவிடம் ரூ. 70 உள்ளது. அப்பணத்திற்கு அவள் எவ்வளவு கிலோகிராம் பேயன் வாழைப்பழம் வாங்குவாள்? இந்த மாதிரி நம்ம கேள்விகளை நம்ம உருவாக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்துட்டு தானே, அடுத்தது பயிற்சி கணக்குக்கு போகலாமா? பயிற்சி 2ல் 3. இங்கே பொருட்களின் பெயர் கொடுத்துருக்காங்க. விலை கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. ஒரு விலை கிலோகிராமில் 1 கிலோ எவ்வளோ ரூபான்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பச்சரிசின்னா 1 கிலோ 56 ரூபா, புழுங்கலரிசின்னா 54 ரூபா, கோதுமைனா 40, புளி 180, சிவப்பு மிளகாய் 100. இதெல்லாம் 1 கிலோ எவ்வளோ ரூபான்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம கேள்விகளை உருவாக்கலாமா? பாருங்க. 1 கிலோகிராம் பச்சரிசியின் விலை என்ன? இது நான் எழுதியிருக்கேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. புளிக்கும் சிவப்பு மிளகாய்க்கும் இடையே உள்ள விலை வேறுபாட்டை கண்டுபிடி. 4 கிலோகிராம் கோதுமையின் விலையை கண்டுபிடி. அனிதாவிடம் 200 ரூபாய் உள்ளது. அப்பணத்திற்கு அவள் எத்தனை கிலோகிராம் சிவப்பு மிளகாய் வாங்குவாள்? இப்போ கேள்விகளை உருவாக்குறது தெரிஞ்சுக்கிட்டோமா? அதே மாதிரி இன்னும் 2 கணக்குகள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாமா? இது பாருங்க, ஒரு கேக்கு. இதுக்கு தமிழில் என்ன சொல்லணும்னா இனிப்பப்பம்னு பேர். ஒரு துண்டு இனிப்பப்பத்தின் விலை ரூ. 25. இப்போ இதை வச்சு ஒரு கேள்வியை உருவாக்கலாமா? இனிப்பப்பத்தின் மொத்த விலை என்ன? ஒரு துண்டு இனிப்பப்பத்தின் விலை என்ன? ஒரு துண்டு இனிப்பப்பத்தின் விலை ரூ. 25 எனில் 4 துண்டுகளின் விலை என்ன? அதே மாதிரி கடிகாரத்துக்கும் இங்கே நான் கேள்வி அமைச்சிருக்கேன். அதை நீங்கள் நல்லா பார்த்துட்டு புத்தகத்திலையும் எழுதுங்க. இல்லைன்னா வேறு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி இருந்தால் கூட நீங்களே உருவாக்கலாம். இங்கே பாருங்கள். கூடுதல் கழித்தலை மதிப்பிடுதல், தோராயப்படுத்துதல். இப்போ தோராயப்படுத்துதலில் மதிப்பிடுதல் என்றால் அதனுடைய 10ஆம் இடமோ 100ஆம் இடத்துக்கும் அருகில் தோராயமாக்குதல். அதன் பிறகு கூட்டல் அல்லது கழிக்கலாம். இப்போ மதிப்பிடுதலுக்கான படிகள் பார்க்கலாமா? 10ஆம் இடத்துக்கு அருகாமையில் அப்படின்னா மதிப்பிடப்பட வேண்டிய கொடுக்கப்பட்ட எண்ணின் 1ஆம் இலக்கத்தை சரிபார்க்கணும். இதில் பாருங்க, ஒரு எண்ணை 1000 மற்றும் அதற்கு மேலும் மதிப்பிடலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ 68 ரூபாய் இருக்குன்னா நம்ம 68 ரூபாய் சில சமயம் சரியாக சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? 70 ரூபாய். ஏன்னா 68க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? அருகில் 70 தானே, அதை தான் சொல்லுவோம். இதுதான் தோராய மதிப்பீடுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் கவனிங்க, 85ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 85ன்னு கொடுத்துருக்காங்க. 85ல் பார்த்தீங்கன்னா இது 1கள், இது 10கள்.
இப்போ 5ன்னா 5க்கு மேலே இருக்கிற 5, 6, 7, 8, 9 இந்த இடத்துல 1ஆம் இடத்துல இருந்ததுன்னா 5க்கு மேலே இருந்ததுன்னா 10ஆம் இடத்தில் உள்ள 8ஓட 1 கூட்டணும். அப்போ 8ஓட 1ன்னா எவ்வளவு? 9. அப்போ அந்த 1ஆம் இட மதிப்புக்கு என்ன போடணும்? 0. 5க்கு மேலே எந்த நம்பர் இருந்தாலும் முன்னாடி இருக்கிற நம்பருக்கு அடுத்த நம்பரை போட்டுட்டு 0 போடணும். அடுத்தது பாருங்க, 5ஐ விட குறைவு எனில் அப்படின்னா 4, 3, 2, 1 இருந்தன்னா அந்த 1ஆம் இலக்கத்தை 0ஆக மாற்றுக. 63 இருக்கு. இது 5 காட்டிலும் சின்னதாக தானே இருக்கு, குறைவாக தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? 10ஆம் இட மதிப்பை அப்படியே போட்டுட்டு இந்த 3க்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் பாருங்க, 0. அப்போ 63 தோராய மதிப்பு 60. இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு போட்டோன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். கூடுதலை மதிப்பிடு. இப்போ 58 73 கூட்டம் 131 வருது. இப்போ 58 10ஆம் இட திருத்தம் அப்படின்னா 8 அப்படின்னா 5 காட்டிலும் அதிகமாக இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன்? 10ஆம் இடத்துல 5 இருக்குது தானே, 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 6. அப்போ இந்த 1ஆம் இடம் 8க்கு பதிலாக இங்கே 0 போடணும். அடுத்தது 73 இருக்குது. இந்த இடத்துல 3 இருக்கு. இப்போ 3 5 காட்டிலும் சின்னதாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? இந்த 7 அப்படியே போட்டுட்டு இந்த 3க்கு பதிலாக என்ன போடுவோம்? 0. 0த்துடன் 0ஐ கூட்டினால் 0. 6ஓட 7 கூட்டினால் 13. அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இட திருத்தமாக மாற்றும் போது 130 வந்தது, சாதாரணமாக கூட்டும் போது 131 வந்தது. இது கூட்டல் செயல்பாடு. இப்போ கழித்தல் செயல்பாடு பார்க்கலாமா? வித்தியாசத்தை மதிப்பிடுக. வித்தியாசம்னாவே கழித்தல். பாருங்க 33 இருக்கு. இங்கே 1ஆம் இடம் பாருங்க 3 இருக்கு. 5 காட்டிலும் குறைவாக தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணோம்? இந்த 3 தூக்கி அப்படியே போட்டுட்டு இந்த 3க்கு பதிலாக 0 போடணும். அப்போ 30. இங்கே 19 இருக்கு. இப்போ 5 காட்டிலும் 5க்கு மேலே இருக்குது இந்த 9. அப்போ என்ன பண்ணணும்? 10ஆம் இடத்துல 1ஓட அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 2. இந்த 9க்கு பதிலாக 0 சேர்த்தணும். இப்போ இது கழித்தல் செயல்பாடுனால 0 0 0 3ல் 2 போச்சுன்னா 1. இதில் சாதாரணமாக கழிக்கும் போது 14 வருது. அதே இந்த 10ஆம் இட திருத்தம் பண்ணும் போது 10 வருது. இந்த பயிற்சி 2.4 பார்க்கலாமா? அதே மாதிரி தான் 10ஆம் இட திருத்தமாக மதிப்பீட்டு பின்னர் கூட்டுகன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணணும்? இங்கே 5 இருக்கு. 5ம் 5க்கு மேலே வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? முன்னாடி இருக்கிற எண்ணுக்கு அடுத்த எண்ணை போட வேண்டும். அப்போ 4ன்னா 5. இப்போ 5ன்னு இங்கே போடக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 0 போடணும். அடுத்தது பாருங்க, இங்கே 1ஆம் இட திருத்தத்தில் 3 இருக்கு. அது 5ஐ காட்டிலும் குறைவாக இருக்கிறதுனால இந்த 9ஐ தூக்கி அப்படியே போட்டுட்டு இந்த 3க்கு பதிலாக 0 போடணும். இதை கூட்டலாமா? 0 0. 9ஓட 5ஐ கூட்டினால் 14. அப்போ இங்கே இருக்கிற இதே மாதிரி இது 10ஆம் இட திருத்தமாக மாற்றினது. இப்போ சாதாரண கூட்டல் கூட்டலாமா? 5 3ஐயும் கூட்டினா எவ்வளவு? 8. 9ஓட 4ஐ கூட்டினால் 13. இதே மாதிரி கூட்டலுக்கு இந்த கணக்கை நீங்கள் போட்டு பழகுங்க. அடுத்து நான் கழித்தலுக்கு போகிறேன் பாருங்க. 78 இருக்கு. 5ஐ விட 5லேருந்து அதிகமாக இருக்குது. 5 6 7 8ன்னு இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற 7உடன் அடுத்த எண் என்ன? 8. இந்த 8 இருக்குதுன்னு அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 0 போடணும். இதில் பாருங்க 32 இருக்கு. 2 5க்கு குறைவாக இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற எண்ணை அப்படியே போட்டுட்டு 2க்கு பதிலாக 0 போடணும். 0 0 0. 8ல் 3 போனதுன்னா 5. இங்கே 8ல் 2 போச்சுன்னா 6. 7ல் 3 போனதுன்னா 4. இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ அடுத்தது பெருக்கலில் மதிப்பிடுதல். ஒரு சுற்றுலா நிறுவனம் என்ன பண்ணுறாங்க? ஒரு டூர் போகிறதுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் 95 ரூபாய் சேகரித்தாங்க. அவங்க எத்தனை பேர்கிட்டன்னா 28 பேர்கிட்ட சேகரித்தாங்க. அதனுடைய மதிப்பீடு செய்யணும். இங்கே பாருங்கள், உண்மையான தொகை, மதிப்பீட்டு தொகை.
ஒரு நபரிடம் சேகரித்த தொகை எவ்வளவு? 95 ரூபாய். 28 நபர்களிடம் சேகரித்த தொகை 2660. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 95ஐயும் இந்த 28 இருக்கு தானே, இதை பெருக்கனா 2660 வரும். இது வந்திருக்கா? வந்திருக்கு. இப்போ மதிப்பீட்டு தொகைன்னு சொல்லும் போது 5ம் 5க்கு மேலே இருந்தால் அங்கே என்ன போடணும்? அப்படியே பூஜ்ஜியத்தை போட்டுட்டு 9க்கு அடுத்த எண் என்ன? 10. அடுத்தது பாருங்க, இங்கே 28ன்னு இருக்கு. 5க்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த 2க்கு அடுத்த எண் என்ன? 3. இந்த 8க்கு பதிலாக என்ன போடுவோம்? 30. இந்த பாருங்க, இந்த 100ஐயும் இங்கே மாற்றணும் பார்த்தீங்களா? 28, அந்த 30ஐயும் இங்கே போட்டுட்டு பெருக்கணும். 1 3. இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு? 3 பூஜ்ஜியம். அப்போ 3000. அப்போ நல்லா கவனி, உண்மையான தொகை 2660, மதிப்பீட்டு தொகை 3000. அப்போ மதிப்பீட்டு தொகைக்கும் உண்மை தொகைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் சொல்லும் போது 3000 முதல்ல போட்டு 2660 ரெண்டாவதாக போட்டு கழிக்கணும். அப்போ எவ்வளோ வரும் வித்தியாசம்? 340. இப்போ மதிப்பீட்டு கணக்கிடுக. இப்போ பயிற்சி 2.5 பார்க்கலாமா? இப்போ முதல்ல பெருக்கல் உண்மை 35 பெருக்கல் 12ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ உண்மையான தொகை 420, மதிப்பீட்டு தொகை இது கொடுத்துருக்காங்க, வேறுபாடு 20 கொடுத்துருக்காங்க. இப்போ இரண்டாம் கணக்கை நம்ம என்ன பண்ணலாம்? உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். இரண்டாம் கணக்கும் நான்காம் கணக்கும் நான் விரிவாக சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 82 பெருக்கல் 28ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை நம்ம பெருக்கணும். அப்போ இதுதான் உண்மையான தொகை. இப்போ உண்மையான தொகைன்னும் போது சாதாரணமாக பெருக்கலாம். இங்கே பாருங்கள், 8 2 16, 8 16க்கு 6 போட்டு மீதி 1 இங்கே போடுறோம். 8 64, 64உடன் 1 கூட்டினால் 65. அப்போ 2 4, 8 16. இப்போ கூட்டலாமா? 6 9, 12க்கு 6 6ஐயும் கூட்டினால் 12, 12ஓட 2 போட்டு மேலே 1 போடணும். 1 1 2. அப்போ என்ன விடை வருது? 2296ன்றது உண்மையான தொகை. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? சொல்லுங்க பார்க்கலாம். மதிப்பீட்டு தொகை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, 82ன்னு இருக்கு. இந்த 1ஆம் இடம் பாருங்க, 2 காட்டிலும் இது 2 இருக்கு தானே, அது 5 காட்டிலும் சிறிதாக இருக்கிறதுனால இந்த 8 அப்படியே போட்டுட்டு 2க்கு பதிலாக 0 போடுறோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த 8ன்றது 5 அதிகமாக இருக்கிறதுனால 8க்கு முன்னாடி என்ன இருக்கு? 2. அப்போ 2க்கு அடுத்த எண் என்ன? 3 போட்டு இந்த பூஜ்ஜியத்தை அப்படி 8க்கு பதிலாக 0 அப்படியே போடணும். அப்போ பாருங்க, இப்போ பெருக்கலாமா? 8 24. இந்த பூஜ்ஜியத்தையும் அப்படியே சேர்த்து போடுவோம். அப்போ மதிப்பீட்டு எது? உண்மை தொகை 2296, மதிப்பீட்டு தொகை 2400. இப்போ வேறுபாடு எவ்வளோ அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? 2296 2400ன்னு இருக்கு. அப்போ 2400 2296 கழிக்கணும். பூஜ்ஜியத்தில் 6 போகுமா? போகாது. 10, இங்கே 9, இங்கே 4லேருந்து ஒருத்தர் உதவிக்கு போனதுனால இங்கே 3, 10ல் 6 போனதுனா 4, 9ல் 9 போனதுனா 0, 3ல் 2 போனதுனா 1. அப்போ எவ்வளோ வேறுபாடு? மதிப்பு வேறுபாடு 104. இது உங்களுக்கு புரிஞ்சதா? எடுத்துக்காட்டு கணக்கு சொல்லட்டுமா? இப்போ 23 பெருக்கல் 27ன்னு இருக்குன்னு, 27 இது சாதாரண பெருக்கல். 7 21க்கு 1, இங்கே 2, 7 2 14, 14 2 16, 3 2 6, 2 2 4. கூட்டலாமா? 1 6 6 12, மீதி 1, 4 1 5, 5 1 6. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சது? சொல்லுங்க பார்க்கலாம். 621 கிடைச்சது. இப்போ மதிப்பீட்டு தொகை பார்க்கும்போது இந்த 3ன்றது நல்லா கவனி,
5ஐ காட்டிலும் குறைவாக இருக்கிறதுனால இந்த 2 அப்படியே போட்டு 3க்கு பதிலாக 0 போடுறோம். இங்கே 7ன்னு இருக்கு. 7 5க்கு மேலே இருக்கிறதுனால இந்த முன்னாடி இருக்கிற 2ஓட அடுத்த எண் என்ன? 3. இந்த 7க்கு பதிலாக 0 போடணும். ஏன்னா 10ஆம் இட திருத்தமாக மாத்திரமா இல்லையா? அதுதான். இப்போ இந்த 0த்தை மறந்துட்டு இந்த எண்களை மட்டும் பெருக்கும். 3 2 6 2 0த்தை சேர்த்து. அப்போ மதிப்பு வேறுபாடுன்றது 621 கழித்தல் 600. அப்போ என்ன விடை கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? 21. இது உங்களுக்கு புரிஞ்சதா? இதோட இந்த பயிற்சி முடிந்தது. பகுதி 3 முடிஞ்சது. பகுதி 4ல் இதனோட தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி.